ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பானிபூரி வீட்டிலேயே நம்ம ஹைஜீனிக்காக எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பானி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை ரெண்டையும் வந்து எடுத்துருக்கிறேன். புதினா வந்து உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி, அதே மாதிரி தான் கொத்தமல்லியுமே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இலை. இதை ரெண்டையும் வச்சு நம்ம பானி ரெடி பண்ண போகிறோம். இதை ரெண்டையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், நான் வந்து இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும், காரம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா 2-3 பச்சை மிளகாய் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதோட ஒரு துண்டு இஞ்சி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம், நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இதை வந்து இப்போ நல்லா ஒரு வடிகட்டியில் ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வடிகட்டும் போது அடியில் உள்ள அந்த தண்ணி எல்லாமே நமக்கு வந்து வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும் வடிகட்டினதுக்கப்புறம். இந்த தண்ணியை வந்து நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பானி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதோட நம்ம லெமன் வந்து ஆட் பண்ணணும். நான் ஒரு மீடியம் சைஸ் லெமனில் ஒரு ஹாஃப் லெமன் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நீங்கள் லெமன் ஆட் பண்ணால் போதும். ரொம்ப லெமன் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் லெமன் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பிழிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அதை கலந்து விட்டுறலாம். ஏன்னா லெமன் பிழிஞ்சிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுற மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு பானி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மிக்சியில் போட்டது வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருந்தது ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம். அதனால் நான் எக்ஸ்ட்ரா தேவையான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் அது மாதிரி மிக்சியில் போட்டு ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் கட்டியாக இருந்தது அப்படின்னா நீங்களும் வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு லெமன் பிழிஞ்சதுக்கப்புறமா நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பானி ரெடி ஆயிடுச்சு நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பூரியில் உள்ளே வைக்கிற கிழங்கு வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் 3 பெரிய உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அந்த உருளைக்கிழங்கை நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதோட நம்ம வந்து பெரிய வெங்காயம், நமக்கு தேவையான அளவு பெரிய வெங்காயம், ஆனியன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா காரத்துக்காக மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவு உப்பு வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா சீரகத்தூள், இது வந்து ரொம்ப முக்கியம், அப்போனா தான் நமக்கு அதோட ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். சீரகத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அந்த மசாலா, பொட்டேட்டோ, ஆனியன் எல்லாமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, பாருங்கள், நமக்கு பூரியில் உள்ளே வைக்கிற கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு.
கிழங்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பூரி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரெடிமேடாக அப்பளம் வந்து பானிபூரி அப்பளம் வந்து நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 ருபீஸ் தான். 200 கிராம்ஸ் வந்து 20 ருபீஸ் தான். நமக்கு வந்து ரொம்பவே ஒர்த்து அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அப்பளம் நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டிலையே ஃப்ரை பண்ணி ஈஸியாக பூரி வந்து அதாவது பானிபூரி வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், அப்பளம் வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கும். நமக்கு இது ஆயிலில் நம்ம நார்மலாக அப்பளம் வறுப்போம்ல, அதே மாதிரி ஆயிலில் போட்டு எடுத்தாலே நமக்கு பானிபூரியாக வந்து கிடச்சிரும். நல்லா பஃப்னு நமக்கு கடையில் எப்படி குட்டி பூரி கிடைக்கும் அதே மாதிரியே நமக்கு கிடச்சிரும். அதே மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாகவுமே நமக்கு கிடைக்கும். 20 ருபீஸ்க்கு வந்து இது ரொம்ப ஒர்த்தபிள் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ரெடிமேடாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து பானிபூரி வந்து வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். பானியும் கிழங்கு மட்டும் நம்ம ரெடி பண்ணால் போதும். அப்பளம் வந்து இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வீட்லேயே பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ரெடிமேடாக அப்பளம் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு. பாருங்கள், நமக்கு ஆயிலில் போட்ட உடனே நமக்கு கடையில் எப்படி இருக்கும் நல்லா பூரி பஃப்னு அது மாதிரி நமக்கு நல்லா வந்துடும். பாருங்கள், நம்ம அப்பளம் மாதிரி போட்ட உடனே எடுத்துடாதீங்க. ஒரு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும், நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். போட்ட உடனே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப வேகாத மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது நல்லா ஃப்ரை ஆகாத மாதிரி இருக்குது. அதனால் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த பூரியை வந்து நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணலாம். அப்பளம் மாதிரி நான் வாங்கி செஞ்சுருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கடையில் ரெடிமேடாக வாங்காமல் வீட்டிலையே நம்ம இந்த பூரி செய்யலாம். எப்படி அப்படின்னா, 1 கப் ரவை, கொஞ்சமாக மைதா, ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மாவு, பூரி மாவு, சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சி வச்சுட்டு ஒரு 1 ஹவர் அதை வந்து நல்லா ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா எடுத்து இன்னொரு டைம் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம சப்பாத்தி தேய்ப்போம்ல, கொஞ்சம் தடிமனாக, பூரிக்கு எப்படி கொஞ்சம் தடிமனாக மாவு வந்து ரவுண்ட் ஷேப்பில் தேய்ப்போம் அது மாதிரி நல்லா வந்து நம்ம தேய்ச்சி ஒவ்வொரு உருண்டையாக தேய்ச்சி வச்சுட்டு நல்லா பெரியதாகவே சப்பாத்தி பண்ணுற மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுட்டு அதில் வந்து ஏதாவது மூடி வச்சு நம்ம அச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை பிரித்து எடுத்தோன்னா அப்படின்னா குட்டி குட்டி பால் சைஸாக நமக்கு கிடச்சிருமா. அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ரவை போட்டதுனால அதுவுமே நமக்கு வந்து நல்லா பஃப்னு இந்த மாதிரி பூரி வந்து நமக்கு கிடச்சிரும். நமக்கு தேவையான அளவு பூரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா எப்படி பஃப்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இந்த மாதிரி மறக்காமல் கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். போட்டோடனே பஃப்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட வேணாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரையும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எல்லாமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பானி, கிழங்கு, அந்த பூரி. இப்போ வந்து அந்த பூரியை நல்லா உடச்சி விட்டுக்கலாம். மேலே உடச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக அந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச கிழங்க வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஆனியன் வந்து நான் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பூரியாக நம்ம உடச்சி கொஞ்சமாக கிழங்கு எடுத்து உள்ளே வச்சுட்டு மேலே கொஞ்சம் ஆனியன் வந்து நம்ம வச்சிடலாம். மேலே ஆனியன் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எல்லா பூரியையும். வீட்டில் வந்து கொஞ்சம் நிறையா மெம்பர்ஸ் இருக்கிறனால நான் இவ்வளோ பூரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பூரி தேவையோ அவ்வளோ பூரி வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பூரியையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பூரி வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூரியில் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா ஆனியன் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணுறேன்.
ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த டொமேட்டோ சாஸில் வந்து நமக்கு கொஞ்சம் புளிப்பும் ஸ்வீட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். அது நம்ம பூரி வந்து சேர்ந்து பானியோட சாப்பிடும்போது வந்து நல்லா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். அதனால தான் நான் டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பூரியில் பானியை வந்து ஊற்றி நம்ம அப்படியே சாப்பிட்ணும். பாருங்கள், இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்தது. எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்களும் இந்த மாதிரி மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே நம்ம வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்லேயே ஈஸியாக நம்ம பானிபூரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். மறக்காமல் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் நாங்கள் நெக்ஸ்ட் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். பை பாய்.